Hello everyone, this is Salai Dhanush Priyen from Salem. I am pursuing in my first year BE Mechanical Engineering in Knowledge Institute of Technology, Salem. எனக்கு ஒரு நாள் NxtWaveலேருந்து ரேண்டமாக கால் வந்தது. அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதை பற்றி நான் காலேஜ் சீனியர்ஸ் கிட்ட நான் கேட்டேன். அவங்களும் எனக்கு NxtWave ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் NxtWave வெபினார் செஷன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் NxtWave ஜாயின் பண்ணேன். இப்போ என்னுடைய ஐடி கரியரை டெவலப் பண்ணுறதுக்கு NxtWave ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நான் என்னுடைய 12th ஸ்டாண்டர்டில் பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படித்தேன். இப்போது கவுன்சிலிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கிட்டு அண்ட் என்னுடைய நெய்பர்ஹுட் அண்ணா சாஃப்ட்வேர் டொமைனில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு சாஃப்ட்வேர் டொமைனை பற்றின இன்சைட்ஸ் அதிகமாக என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது எனக்கு சாஃப்ட்வேர் டொமைன் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. அண்ணா என்னுடைய சீனியர்ஸ் அண்ணா எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டு பார்த்தேன். நம்ம நல்ல ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னா நம்மளுடைய அகாடமிக் ஸ்கோர்ஸ் அண்ட் அகாடமிக் ஸ்கில்ஸ் மட்டும் நமக்கு பத்தாது. அது இல்லாமல் நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்னா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு குட் கம்பெனியில் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் NxtWave ஜாயின் பண்ணி பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்னால என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியுது. அப்போது நான் டெய்லி என்னுடைய 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் என்னதான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் என்னுடைய காலேஜில் பைத்தான் ப்ரோக்ராம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காமனாக இருந்தது. ஸோ பைத்தான் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரோக்ராம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் என்னால் பைத்தான் ப்ரோக்ராம் ஈஸியாக போட முடிஞ்சது. நான் அவங்களுக்கு சொல்லியும் கொடுத்தேன். ஏன்னா NxtWave நான் என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. NxtWave எல்லா கிளாஸஸுமே தமிழ்லேயே சொல்லி தரதுனால என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். நான் NxtWave ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் HTML, CSS அண்ட் JavaScript மாதிரியான ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸையும் கற்றுக்கிட்டு நானே என்னுடைய ஓன் வெப்சைட்டை பில்ட் பண்ணேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நம்மளால் இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரைட் பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஆனால் NxtWave தான் என்னாலையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போட முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நான் க்ரியேட் பண்ண என்னுடைய ஓன் வெப்சைட்டை என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் காமிச்சேன். அவங்களையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. I want to thank my parents for supporting me and I also thank to NxtWave for giving me a chance to improve my programming skills.